கேட்குறேன். கர்த்தர் அவர் எப்படி மரண படுக்கையிலிருந்து விடுதலை ஆக்கினார் சொல்லி இந்த நாட்டில் அந்த செய்திக்கு ஏற்றதாக இந்த சாட்சி இருந்தது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் கொடுக்கப்பட்ட நேரத்தில் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். 8 மணிக்கு எல்லாரும் முடிச்சுட்டு அப்புறம் தனியாக விரும்புகளுக்கு நேரிடுறது போல உள்ளவங்களுக்காக ஜெபிக்க விட இந்த ஊர் மக்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். சில அசௌகரியம்னாலும் நீங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணம், இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஊழியக்காரராக நாங்கள் இருந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். வரும் நாட்களில் உங்களுக்கு வர இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றுவார். வியாதி, கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இருந்தால் வியாதியை மாற்றி விடுவார். இந்த கைவிடப்பட்ட நிலை, தாயே முகம் சுளிக்கக்கூடிய அளவில் அவளுக்கு வெறுக்கப்பட்டு, ஒறுக்கப்பட்டு, தள்ளப்பட்ட நிலையில் கர்த்தர் அவரை மாற்றி ஒரு சுகத்தை கொடுத்தாருன்னா அது நொடிப்பொழியில் நடந்த ஒரு சுகம் இல்லையா? மருந்து மாத்திரைகள்லாம் வேலை செய்யலை. ஆனால் இயேசு கிறிஸ்து, அவர் பேர் பரம வைத்தியர், அதாவது ஜெகவா ராஃபா. அப்படின்னா எந்த வியாதியும் அவரால் சுகமாக்க முடியும். அவர் எப்படி சுகமாக்குறாரா? அவனோட வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழுவித்து. இந்த வார்த்தையை கேட்குறீங்க இல்லையா? எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த வசனங்கள் நோக்கி வந்து கொண்டு இருக்கிற அதில் ஜீவன் இருக்கிறது, அதனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு தான் உலகத்தை எல்லாம் படைச்சிருக்காரு பாருங்க. முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுள் இருந்துச்சு, வெளிச்சம் உண்டாகுது. இருளாக இருந்துச்சு, எங்கேயும் இருளாக இருந்துச்சு, அந்த வெளிச்சம் உண்டாகுது. அதன் பின்பு ஜீவராசிகளை எல்லாம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் உண்டாக கடவுது என்று சொன்னார். 4வது நாளில் சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தை பாருங்க, சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. ஒன்றும் இல்லாததிலிருந்து உருவாக்குகிற சிருஷ்டிக்கிற வல்லமை இந்த சிருஷ்டி கர்த்தருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆகவே தான் சிருஷ்டி கர்த்தர். இந்த வானத்து பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது? பூமியோட பல மடங்கு பெரிதானது சூரியன். இந்த சூரியனில் வருகிற வெளிச்சம் தான் உலகத்துக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்குது. அதை விளங்கி விஞ்ஞானி கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் தேவனால் படைக்கப்பட்ட சூரியன். இந்த சூரியன்ல அவ்வளோ வல்லமை இருக்குன்னா அதை படைத்தவரை எவ்வளோ வல்லமை இருக்குது? அது இல்லையா? எந்தையும் சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சரீரத்தில் சில பகுதிகள் கெட்டு போறதா இருக்கலாம், டாக்டர்கள் அதை செய்ய முடியாதா இருக்கலாம். ஆனால் ஒரு புதிய சரீர உறுப்பை, ஒருவேளை கண்ணு பார்வை மங்கி போச்சு, இல்லை இருதயம் பழுதாகி போயிடுச்சு. நேற்று சொன்னதில்ல, அந்த பழைய இருதயத்தை எடுத்து புது இருதயத்தை ஒரு சகோதரிக்கு கர்த்தர் சொன்னார். ஒரு சாட்சி நேற்று சொன்ன எத்தனை பேர் கேட்டீங்க? ஹலோ இல்லையா? இன்றைக்கு கூட நம்ம சரீரத்தில் என்ன பலம் இருந்தாலும் அதை மாற்றி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த கேரல் சாங் என்று சொல்லப்படுகிறது, ஒரு வாழ்த்து பாடல்கள். இது உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. உன்னது தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக. சரியா? அப்போ உலகத்தில் எல்லா மக்கள் மேலே பிரியம் உண்டாகும்படியாக, சமாதானம் உண்டாகும்படியாக இந்த பிறப்பு, எந்த பிறப்பு? இயேசு கிறிஸ்து இந்த பிறந்தார் என்ற நல்ல செய்தி தான் எல்லா மக்களுக்கும் உரிய செய்தி. கடவுள் கொடுத்த வெகுமதியில மிகப்பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? அவருடைய குமாரன் இயேசுவை நமக்காக கொடுத்தது தான் இந்த பர்ஃபெக்ட் கிஃப்ட் என்று சொல்வார்கள். இப்போ மழையை மானத்தையும் பெரிய பண்ணுகிறாரு, அது ஒரு கிருபை கிஃப்ட். சூரிய வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி ஜெனரேட்டரும் எதுவும் தேவையில்லாமல் எல்லாருக்கும் உலகத்தை வெளிச்சம் விட்டு காட்டுறது சூரியன் மூலமாக, படைக்கப்பட்ட சூரியன் மூலமாக. எல்லாத்தையும் படைச்சவர் உங்களையும் என்ன மனித சாயலை படைச்சி வச்சார். படைச்சி வச்சதோடு கூட அவனு ஏதேன்ற தோட்டத்தில் அவனை உருவாக்கி அங்கே வச்சிருந்தார். ஏதேன் என்பது ஒரு அழகான ஒரு தோட்டம். அதில் தான் கடவுள் மனிதனை படைச்சி வச்சிருந்தார், எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படியாக. ஆனால் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு, என்னன்னா இந்த மரத்தில் உள்ள எல்லா பழங்களையும் நீங்கள் பூசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க மரம். அந்த மரத்துடைய கனியை மாட்ட புசிக்க வேண்டாம்னு, சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். என்ன கட்டளை? எல்லா பழத்தையும் புசிக்கலாம், ஆனால் ஒரு மரத்தினுடைய கனியை புசிக்க கூடாது. புசித்தா என்னாகும்? புசிக்கிற நாளில சாகவே சாவீர்கள். இது ஒரு சின்ன ஒரு கட்டளை தான். ஆனால் அந்த சின்ன கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் அதற்கு மறுதளித்து கீழ்ப்படியாமல் போய் பழத்தை உண்டதுனால தான் பாவம். இந்த பாவம் என்னன்னு கேட்கலாம் நீங்கள். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி நடப்பது, அவர் கொடுத்துடைய கட்டளைகளை மீறுவது, இதுதான் பாவம். இந்த பாவம் என்னன்னா ஒரு மனிதனை என்ன செய்யும்? சாபத்துக்கு நேரம் நடத்த விடும், வியாதியை கொண்டு வந்துடும். ஒரு மனிதன் குடித்து கொண்டே இருந்தால் என்ன ஆகிடும்?
டாக்டர் சொல்வார், நீ குடிச்சுன்னு அவ்வளோதான்ப்பா, நுரையில் கெட்டு போச்சு, சிறுநீர் கெட்டு போச்சு, குடிக்காதன்னு சொல்கிறார். அப்போ குடிச்சு என்ன செய்கிறான், அந்த வியாதி வருது. இன்னும் சில வியாதிகள் வந்து ஹெச்ஐவி, இது வந்து தவறான தொடர்புகள். அப்போ அதனால் வரக்கூடிய வியாதிகள், அந்த வியாதியெல்லாம் காரணம் இந்த பாவத்தினால் வரக்கூடியதாக இருக்குது. அதுக்கு விளைவாக நான் சொன்ன சில ஆவிகள் சொன்னேன் இல்லையா, நேற்று இதில் சில சாவியில் சொன்னேன் என்னென்ன வியாதி என்னென்ன ஆவிகள் கிரியை செய்யணும். ஆக மொத்தத்தில் இது அந்தகார வல்லமைகள். ஆனால் இன்னைக்கு நல்ல செய்தின்னா, இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி வந்திருக்கிறது. வேத வசனம் வந்து இயேசு பிறப்பதற்காக 400 வருஷத்துக்கு தீர்க்க தரிசி ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னான், அதான் நான் சொல்ல போகிறேன். அதுதான் செய்தியுடைய தலைப்பு. நான் சீக்கிரம் முடிச்சுட்டு ஜெபிக்க போகிறேன். மரண இருளிலே தேசத்தில் இருக்கிற மேலே ஒரு வெளிச்சம் வந்தது, பெரிய வெளிச்சம். அதாவது இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன வெளிச்சத்தை கண்டார்கள்? பெரிய வெளிச்சம், கிரேட் லைட். கிரேட் லைட்னா அது எல்லா உலகத்தில் வெளிச்சத்தை பார்க்க மிகப்பெரிய வெளிச்சங்க. ஏன்னு கேட்டால், அவர்கள் மரண இருளில் இருக்கிறவர்கள், இருள் இருக்க ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். யார் இருள் இருக்கிறது? நீங்கள் நம்ம இருளையா இருக்கிறோம். இருளை மறைப்பதற்காக இந்த வெளிச்சம் வந்திருக்கு. சூரியன் மறைஞ்சாலும் இந்த செயற்கையான விளக்குகள் மூலமாக வெளிச்சத்தில் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து இருள் தான் இருக்கிறது. இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னா யாரை குறிக்கிறதுனா, உலகத்தில் எல்லா மக்களையும். நீங்கள் நினைக்கலாம், என்ன அப்படி இருள் சொல்றீங்க அப்படின்னா, அதாவது அந்த இருளை இருக்கிறதுனால தான் அந்த கடவுளை பார்க்க முடியல. கடவுள் பார்க்க முடியுதா? அவங்கள இருக்கவங்க யாராவது கடவுள் பார்த்தோன்னு சொல்றவங்க யாரும் சொல்லு பார்க்கலாம், யாரும் பார்க்க முடியல. இன்னொன்று, கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியுதா? வேற என்னென்னமோ சத்தம் தான் வருது. கடவுளுடைய சத்தத்தை கேட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், சமாதானம் உண்டாயிருக்கும், வெளிச்சம் உண்டாயிருக்கும், வியாதிகளும் குணமாயிடும். இன்னொன்று, மனம் போன போக்கில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இருளுக்குள்ளாக செல்கிறான். இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? மரணம். மரணம் என்பது ஒரு இருள். அதுக்கு பின்னால் முக்கியமானது என்னன்னா, பாவத்தில் ஜீவிக்கிறவர்களுக்கு முடிவு என்ன தெரியுமா? நரகம். இந்த நரகம் எங்கே இருக்குது? மோட்சம் எங்கே இருக்குது கேட்டாலும், மோட்சம்னா மேலே, நரகன கீழே. அது ஒரு இதில் உண்மைதான். ஆனால் இந்த நரகம் எப்படிப்பட்டது சொன்னால், அது வந்து ரொம்ப அந்தகாரமான பகுதி. எந்த ஒளியும் இருளாக போயிடுமா, அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இடம் பார்த்துக்கிடுங்க. அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒளிமயமான தேசமாகிய பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இந்த இயேசு இந்த உலகத்தில் வெளிச்சமாக உங்கள் வாழ்க்கையில் உதிக்க முடியாது வந்திருக்கிறார். ஒரு சம்பவம் என்னன்னா, பல ஆண்டுகள் முன்பாக நெல்லை மாவட்டத்தில் ஜம்புலிங்கம் என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன பேர் பெற்றவன்னா, கொள்ளைக்காரனாக இருந்து எல்லா வீடுகளும் புகுந்து நகையில கொள்ளை அடித்து தன்னுடைய இருக்கிற இருப்பிடத்தில் கொண்டு வைத்து கொண்டு இருப்பான். அவனை யாரும், அந்த பிரிட்டிஷ் காலம் அது, ஆனால் அவனை யாரும் கைது செய்ய முடியாது. எப்போ வருவான் என்ன வரும்னு சொல்ல முடியும். இந்த நேரத்தில் இந்த பேங்கை வருவான்னு சொல்லுவான், கொள்ளை அடிப்பான், அடிச்சுட்டு போயிடுவான், அவனை கண்டுபிடிக்க முடியாது. அந்த போலீஸ் மக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தான். அவனை எல்லா கொலைகளும் செய்வான், எதுக்கு அஞ்சவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்ட ஒரு அம்மையார், அவங்க பேர் வந்து ஏல் கார்மைகேல் அம்மையார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு இயேசு பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனை ஈடுபடுத்த கேட்டாங்க. சொன்னாங்க, ஐயோ அங்கே போகாதீங்கம்மா, அவன் எல்லாம் வந்து கொலைகாரன், உங்களை போனால் உங்களையும் கொலை பண்ணி விடுவான், நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் என்ன செய்தாங்கன்னா, அந்த அவன் மேலே இருக்க அன்பினால, அவன் ஏன் அவையோ இப்படி கஷ்டப்படுறானே, மற்ற சிம்ம சொப்பனமாக இருக்கானே, வாழ்க்கை மாறணும்னு சொல்லிட்டு இயேசுவின் அன்பை சொல்வதற்காக போனாங்க. போனால் அந்த இடத்த காமிச்சிட்டு விட்டுட்டாங்க. அது குகை. அந்த குகைக்குள்ள அங்கே நடந்து போகிறாங்க. பார்த்தா தோரணமாக இட்டி வச்சுருக்கான். என்ன தோரணம்? இந்த லைட்லாம் பல்ப்லாம் போதில்ல, மண்டை ஓடு, எலும்பு, மனுஷனுடைய மண்டை ஓடு, அப்புறம் இந்த கொள்ளையடைஞ்ச நகையெல்லாம் அப்படி தோரணமாக கட்டி வச்சுருக்கான். இவன் யாரும் கிட்ட போக மாட்டேங்க. இந்த மாதிரி வந்து அவன் இருக்கிற இடத்தை நோக்கி போனார்கள். அவனை பார்த்த உடனே சொன்னான், தம்பி ஜம்புலிங்கம், உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்னையாமா தேடி வந்தீங்க? நான் தான் கொலைகாரனாச்சு, என்னையே தேடி வந்தேன். இல்லைம்மா, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். சொன்னாங்கல்ல, இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, அந்த அன்பை சொல்ல வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அவன் சொன்னான், எதுக்காக இயேசு பற்றி சொல்றாரு? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்து உன்னை பரலோகத்தை சேர்ப்பார், மாற்றுவார்னு சொன்னாங்க. அப்போ அவன் சொன்னான், நான் பெரிய கொலைக்காரன் தெரியுமில்ல, பார்த்தீங்கல்ல எல்லாம், இவ்வளவு பெரிய கொலைகாரன், என்ன கூட இயேசு மாற்றுவாரா? அவர் சொன்னாங்க, அவர் சொன்ன, இல்லை மகனே, இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காகத்தான் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணினா வாழ்க்கையை மாற்றி விடுவார். ஏன் இப்படி நீ தங்க இடம் இல்லாமல் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்று சொன்னார்கள். அவன் அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தான்.
ஒரு தாய் இந்த வார்த்தைகளை அன்போடு கேட்டுக்கொண்டேன். என்னையும் நேசிக்க ஒரு தெய்வம் உண்டா? நான் நினைச்சதெல்லாம் வேற தெய்வம்லாம் எப்படி இருக்கும் நினைச்சனே. ஆனா அந்த நேசிக்கிற ஒரு தெய்வம் எனக்காக ஜீவன் கொடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்களே, இது சில கேட்க கேட்க அவனுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. அஞ்சான் நெஞ்சன், எதற்கும் அஞ்ச மாட்டான். ஜம்பலிங்கம் என்று சொன்னால் எல்லா சின்ன பிள்ளை கூட அழுகிற பிள்ளை கூட என்ன வாய முடிடுவான். அப்படிப்பட்ட புகழ் பெற்றவன். புகழ் பெற்றவனா, கீர்த்தி பெற்றவனா, ஒரு அவமானமான ஒரு பெயர் பெற்றவன். ஆனால் வார்த்தைகளை கேட்க கேட்க அவன் என்ன செய்யணும், அவன் உட்கார்ந்து நாட்கள் அம்மா உட்கார வச்சுட்டு அந்த காலடியில் உட்கார்ந்து கொண்டான். சொல்லுங்கம்மா, இப்படிப்பட்ட அன்பை நான் பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. என்னையும் அந்த இயேசு நேசிக்கிறாரா என்று சொல்லி அதை கேட்டான். அப்பொழுது ஜெபிக்கும்படியாக தலைக்கு கை வைத்தாங்க. கையோட அவனை கண்ணீரோட, ஐயோ நான் பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதான். அழுத பின்பு அந்த மாதிரி ஜெபித்து விட்டு திரும்பி நடத்தார்கள். அவனுடைய வாழ்க்கை மாறி போனது. அவன் கொலை கொள்ளை செய்தது கிடையாது. அது பின்பு ஒரு திரிந்திர ஒரு மனிதனாக சமுதாயத்திலே ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரக்கூடியவன். அதாவது தனக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் செல்வத்தை ஏழைகளுக்கு கொடு. அவனுடைய வேலை என்னன்னா, கொள்ளை அடித்து, பணக்காரனை கொள்ளை அடித்து ஏழைகளுக்கு கொடுத்துருவான். இப்போ என்ன பண்ணான்னா, கொலை கொள்ளை இந்த திருட்டெல்லாம் விட்டுட்டான். போலீஸ்க்கு அவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவன் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை பார்த்து சொல்லிட்டாங்க, இனி அவனை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மாறிவிட்டான்னு சொல்லி சமதில் நல்ல பேர் விட்டு கொடுத்தான். ஆனால் அந்த மனுஷன் அதுக்கு பிறகு என்ன செய்தான்னு சொன்னால், அங்கே ஒரு பாறை இருக்கும். அந்த அளவுக்கு பாறையில் இருந்து இந்த சொன்னாங்க ஆராதனை செய்து துதி இது போல என்ன செய்வான், கட்டர் பாடி துதி துதித்து மகிழ்ச்சியோடு இருப்பான். பாறை தாவி தாவி துதி துதித்து பாடி கொண்டு அவன் வாழ்க்கை மாறி போனது. அதான் அவன் வாழ்க்கை ஒரு இருளுக்குள்ளாக, ஒரு பயத்துக்குள்ளாக அந்த வாழ்க்கையை நொடி பொழுதுல நல்ல செய்தி. என்ன செய்தி அது? இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி அவன் நினைச்சான், என்ன பாவம், கோடிக்கணக்கான பாவம், நிறைய கொள்ளை அடிச்சிருக்கேன், என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாதுன்னு நினைச்சா பாவத்தை மன்னிச்சு வாழ்க்கையை புது வாழ்வு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இல்ல இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளு தேசத்தில் குடியிருக்க மேல அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. இது இருளுக்கு ஜனங்க என்ன வெளிச்சத்தை கண்டார்கள்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவருடைய தேவன் அவர் பெரியவர். கடவுளின் சிருஷ்டி கர்த்தர் எல்லாரையும் சிருஷ்டித்தவர் பெரியவர். அவர் ஆராய்ந்தபடியா பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் வல்லமையிலே பெரியவராக இருக்கிறார். அன்பிலே அவர் பெரியவராக இருக்கிறார். காருண்யம், காருண்யம்னு சொன்னா அன்பு என்பதை விட காருண்யம் சொன்னா அது ஆழமான அன்பு. அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு தாய் மூஞ்சி சுழிப்பாங்களா? தன் மகனுக்கு எல்லாம் பணிவிடை செய்து, மனைவி இல்லை ஆனாலும் கல்யாணம் ஆகலை, ஆனால் தாயாரே கூட அருவருக்கத்தக்க அளவில் முக சுழிக்கக்கூடிய அளவில் அந்த வியாதி அவரை கொடுமைப்படுத்தினது. ஆனால் அந்த இயேசுவின் அன்பு இருக்கு பாருங்க, இதுக்கு இடையான அன்பு உலகத்தை எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. ஒருவன் தனக்கு மற்றவனுக்காக தன் ஜீவனை கொடுப்பானா? ஒரு சிநேகிதன் இருக்கிறான், உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவான். நிறைய பெண்கள் இப்படி நம்பி மோசம் போகிறார். ஒருத்தன் வந்தான், ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கிறார். இவன் ஒருத்தன் பேஷண்ட் வந்திருந்து இவன் ட்ரீட்ஸு கொடுத்தா, அன்பு பாராட்டுச்சான். அவன் நினச்சான், அவன் காரில் வர்றான், பேண்ட் ஷர்ட்டு போட்டிருக்கான், பிரமாதமாக. இங்கே இல்லை, இலங்கை தேசத்தில் பேட்டிகோலா என்ற ஒரு இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவன் என்ன செய்தான், விடுதலையான சுகமான பிறகு வீட்டுக்கு போயிட்டான். அவன் அடிக்கடி சந்திக்க வர ஆரம்பித்தான், ஒரு நேசிக்க ஆரம்பித்தார்கள். அவன் சொன்னான், நீ கவலைப்படாதே, இந்த சம்பளம் 17,000 சம்பளம் உனக்கு, நான் பெரிய வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், நீ பெரிய வச்சு உன்னை சீமாட்டியாக வச்சுருப்பேன், இப்படி வேலை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நகையெல்லாம் கொடுன்னு கேட்டான். அந்த நகையை கொடுத்தா, அடமான வச்சு வியாபாரம் வைக்கிறேன்னு எல்லா பொருள் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டா. என்ன சொல்ல, உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சுருக்கிறேன், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் தான். கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு போனால் ஆளே அட்ரஸே காணும், ஃபோனே பண்ணலை, ஆள் அனுதலாம் எல்லாத்தையும் நடந்து போய்விட்டாள். அப்போ உயிரை கொடுக்குறவன் சொல்கிறவன் அந்த சொன்னவன் உயிரை எடுக்க முடியாத தற்கொலைக்கு நேராக ஓடி கொண்டிருந்தான் மகன். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் அன்பு அவளை தொட்டது, அவள் வாழ்க்கை மாறி கொண்டது. இன்றைக்கு இந்த இருளான ஒரு பாதை, இன்றைக்கு ஒரு பாம்பம் என்று இருள் வேதம் சொல்லுகிறது, நீதிமானி பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. காலை உதயமாகுது இல்லை, நடுப்பகல் வரைக்கும் என்ன ஆகுது, உதித்து வர 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 பிரகாசமாக மாறுது இல்லை. நடு வெயில்ல உச்சியில் தண்ணி வெயில உதிக்கும் போது எவ்வளோ சூடாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குமா. யாருடைய பாதை? நீதிமானுடைய பாதை.
துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்குமா, கார் இருளை போல இருக்குமா, அட்டர் டார்க்னஸ் சொல்லுவாங்க. தான் இடறது இன்னதை அறியாது இருக்கிறானா. யாரு? துன்மார்க்கன். நீதிமான் யார், துன்மார்க்கன் யார்? இதைத்தான் நான் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது, இருள் இருக்கிற மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்த நோக்கம் என்ன சொன்னா, பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி நித்திய பேரின்ப வீடு. நான் சொன்னல, நரகம் என்பது எப்படி இருக்கும்? இருளா இருக்கும், பயமா இருக்கும், பற்கடிப்பும் அழுகையும் இருக்கும். மோட்சம் என்பது பரவசமான ஒரு நாடு, ஒளிமயமான நாடு, வெளிச்சமே அங்க இருக்கும். இருளுக்கு இடமே கிடையாது, பாவம் கிடையாது, எந்த அசுத்தம் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, பசி இருக்காது, தாகம் இருக்காது. ஹல்லேலூயா. அந்த நாட்டுக்கு தான் நீங்களும் நானும் போகணும் இல்லையா? இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் என் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் மாத்திரமல்ல, மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் கூட அந்த இருளான இடத்துக்கு போகக்கூடாது, ஒளிமயமான நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த ஒளி நிறைந்த உலகத்துக்கு ஒளியானவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். மானிடனாய் பிறந்தார், மாட்டு தொழுதை பிறந்தார், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். கடைசியாக எந்த பாவம் செய்யாதவர் மனிதனுடைய குலத்துக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். பலி என்பது வேதம் சொல்றது, உலகத்தில் எல்லா நம்பிக்கையும் என்ன சொல்லுகிறது, ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அதனால பலி கொடுப்பாங்க இல்லையா? ஆனா அந்த பலியாக தன்னையே பலியாக கொடுக்குறார். எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ரத்தத்தை, என்னுடைய சரீரத்தை கொடுக்குற. இது வந்து பரிசுத்த ரத்தங்க. இந்த ரத்தம் இருக்குது பாருங்க, சாதாரண ரத்தம் கிடையாது, விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. இந்த ரத்தம் பாவமே அறியாது. ஏன்னா பிறந்தலேருந்து இது பாவம் இல்லாதவராக கன்னி வயிற்றில் பிறக்கிறார். அதனால்தான் கன்னியின் மைந்தனே என்று சொல்லுகிறோம். அந்த பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. அந்த ரட்சகர பிரஜாபதி ஒருவர் வந்து பிறந்து மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பலியாய் கொடுத்துருவார்ன்றது எல்லாருடைய நம்பிக்கை. அந்த படி வந்தவர் தான் கன்னி வயிற்றில் பிறந்தவர். பிறப்பிலேயே பரிசுத்தம் பார்த்துடுங்க. புருஷனுடைய சித்தத்தின்படி பிறக்கல, அவரு பரிசுத்த ஆவியினால உற்பவித்து பிறந்தார். நேற்றைய தினத்தில் சொல்லி நினைக்கிறேன், டாக்டர் ராமகிருஷ்ணன், அச்சிரப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ. இப்போ இல்லை, எம்ஜிஆர் டைமில் அவர் கேபினட் மினிஸ்டராக இருந்தார். தாழ்த்தப்பட்டவருடைய குரலுக்காக, சமுதாயத்துக்காக மினிஸ்டராக இருந்தார். எம்பிபிஎஸ் படிச்சிருந்தார் எங்கள் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில். டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் படிச்சிருந்தார். அதுக்கு பிறகு அவர் ஒரு எம்எல்ஏ. எந்த தொகுதி? அச்சிரப்பாக்கம், தெரியும்ல உங்களுக்கு? அச்சிரப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ அவர். யார்? டாக்டர் ராமகிருஷ்ணன். இப்போ எல்லாம் சமயத்தில் மறித்து போனார். அவருடைய மனைவி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை. ஆனால் ஒரு முறை ஒரு இடத்துக்கு அந்த அம்மையார் வந்திருந்தார்கள். அப்பொழுது ஜெபிக்க அழைக்கப்பட்ட பொழுது அவளுக்காக தலையில் கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்க என்ன செய்யணும், ஒரு பந்து மேலே போவது போல மேலே கீழே அப்படி குதிக்கிறாங்க. ஒரு பால் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது, ரூஃப் வரைக்கும் போகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஆரம்ப காலம் தான் ஊடியும். அப்புறம் கீழே அவங்க பொத்துட்டு விழுந்தார்கள். விழுந்த பிறகு பார்த்தா அந்த அம்மையார் பேர் ராஜேஸ்வரி. நான் சொன்னதெல்லாம் உண்மை தவிர, நடந்த சம்பவத்தை, உண்மையான காரியத்தை, நான் பார்த்த காரியங்கள் சொல்லிக் கொண்டது தவிர ஒரு கதை சொல்வதற்காக நான் வரவில்லை. அந்த அம்மையார் அப்படி ஜெயித்து கொண்ட பொழுது ஒரு தரையில் விழுந்து ஒரு நெளித்து, ஒரு எப்படி பாம்பு நெடியுமோ அப்படி நெளிய ஆரம்பித்தார்கள். யாரும் எனக்கு தெரியாது. அப்போ அவங்களும் இந்த பிசாசு சொல்லிச்சு, நான் போகிறேன், இனி இவ கர்ப்பவதி ஆகி விடுவாய் என்று சொல்லிட்டு. எனக்கு யாருமே தெரியாது. அப்புறம் எழுத பிறகு நீங்கள் யாருமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் தான் ராஜேஸ்வரி, என் கணவர் வந்து டாக்டர் ராமகிருஷ்ணன், அச்சிரப்பாக்கம் எம்எல்ஏ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குரல் சொல்லிச்சுன்னா, நான் வெளியே போகிறேன், இவ கர்ப்பவதி ஆகி விடுவாய். அப்போ இந்த கர்ப்பத்தை தடை பண்ணது யாரு? அந்த ஆவி. அது ஒரு கெட்ட ஆவி. ஆனால் அங்கே போய் டாக்டர்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அவர் சொன்னாங்க, உனக்கு குழந்தைய பிறக்காதுமா, உன் கர்ப்பப்பை தான் அது சரியான இடையில இல்லை, நிறைய இல்லை அப்படின்னு. ஆனால் 2-3 நாள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். அல்லேலூயா. ஒரு குழந்தை பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளையை வந்து எஸ்தர் ஜெபராணி. இவர் வந்து டாக்டர் ராமகிருஷ்ணன், நல்ல பேர் தெரிஞ்சுதுங்க. கதை சொல்ல சரின்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, தான் பிறந்த பெண்ணுக்கு வந்து எஸ்தர் ஜெபராணி ஏன் அப்படி பேர் வச்சார்னா, ஜபத்தினால பிறந்திருக்குது, மருத்துவத்தினால நடக்காத அற்புதத்தை அந்த இயேசு அந்த மகளுக்கு செய்ததுனா எஸ்தர் ஜெபராணி பேர் வச்சு ஒரு ஆஸ்பத்திரி மதுராந்தத்தில் ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு. இப்போ அவர் இறந்து போயிட்டார். சரி, எது சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அல்லேலூயா. குழந்தை பாக்கியெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இல்லாமல் இருக்கும், கஷ்டப்படுவீங்க. இந்த இயேசு கிறிஸ்து வந்து
அந்த குழந்தை குறைவெல்லாம் நிறைவாக்க முடிய வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். பாவம் இருளுக்குள்ளாக கொண்டு சென்று விடும், தேவனை விட்டு பிரித்து விடும், பிரிவினை உண்டாக்கி விடும். கர்த்தருடைய சத்த இருளுக்குள்ளாக மாறி விடுவீர்கள். ஒரு வாழ்க்கை, ஒரு மனுஷன் வாழ்க்கை கர்த்தரை அறியாம தூரமா போக 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 இருளாயிரும். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கும்படிப்பட்டி பகுதியில் எனக்கு 20-25 ஆண்டுகள் முன்பாக ஊழியர் செய்வதற்கு அங்கே போயிருந்த போது அங்கே ஒரு கூட்டத்தில் ஒரு வாலிபன் வந்திருந்தான். எல்லாரும் இப்படி தெல்லாம் கூடி இருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்னா, சிகரெட் குடிச்சிட்டு அவன் குடிச்சிட்டு வந்துருக்கிறான். எல்லாம் வர பெண்கள்லாம் கேலி பண்ணிட்டு இருக்கான். தம்பி இப்படி செய்யாதப்பா அப்படின்னு. அவன் ஒன்று என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. அவன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த நாளில் அவனை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். தம்பி இப்படி நீ துன்மாக்காம இப்படி போகாத, கர்த்தரோட தூரமாக போகாத, நீ கர்த்தரை தேடி வந்து கொள்ள, இல்லைன்னா உன் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து இருக்கிறது, விபத்து நேரில் இருக்கிறது, பிசாசுன்னு அப்படி கொண்டு போற நினைக்கிறான். எப்படின்னா விபத்துக்கெல்லாம் எப்படி நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஏன் விபத்து நடக்கிறது? விபத்து நடப்பது ஆக்சிடென்ட் சொல்றோம். ஆக்சிடென்ட்னா பியாண்ட் மேன்ஸ் கண்ட்ரோல், ஒரு மனிதனுடைய திறனுக்கு அப்பாற்பட்டது. அவனாக தான் ஓட்டிட்டு போறான், மெதுவாக தான் ஓட்டுறாங்க ஒரு பையன். ஆனால் திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா இன்னொரு வண்டி வேகம் வந்து போதுனா, இப்போ ரோட்டில் நீங்கள் கவனம் ஓட்டினாலும் கூட என்ன பிரார்த்தனை பண்ணணும், ஏத்தாவில் வர்றவன் கூட நல்ல கவனம் ஓட்டுட்டோம் கடவுள்னு சொல்லி கேட்கணும். அவன் குடிச்சிட்டு வேணா என்ன ஆகுது? இப்படி இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறது காரணம் வழி ஒரு சில ஆவிகள் அப்படி நான் ஆக்சிடென்ட் உண்டு பண்ணோம். இப்படி தம்பி அப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அவன் கேட்கல, கேலி பண்ணி சிரிச்சான். என்னையா, அவன் 6 அடி உயரமானவன், ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பேஸ்கெட் பால் பிளேயர். அவன் மிரட்டுறீங்களா, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அப்படி கடந்த ஜெயிச்சிருந்தோம். திடீர்னு எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து ஒரு ஃபோன் வந்தது. அந்த கும்படிப்பட்டியில் அவருடைய பெற்றோர் கூப்பிட்டு இருந்தார்கள். ஐயா, தயவுசெய்து என் மகனுக்காக ஜெபிக்க வாருங்க. ஏன்னு கேட்டேன். அவன் கல்லூரி போயிட்டு வழக்கமாக போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய உடம்புற காயமாகி இவனை ஜிஹெச்சில் கொண்டு சேர்த்துட்டோம். சேர்த்தா உடம்புற கட்டு, எல்லா இடத்துலையும் காயம், ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். இனி அவன் பிழைக்கிறது வழி கிடையாது, வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ அவன் வீட்டில் இருக்கிறான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு உடனடியாக நான் புறப்பட்டு அவன் வீட்டுக்கு கும்படி கூட்டி போயிருந்தேன். போயின்னா அவனை படுக்கல் வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவன் என்ன செய்திருக்கான்னா, வலியில் துடிக்கிறான். அவனை பார்த்து என்னை பார்த்தாலும் ஒன்றும் பேச முடியல. ஆனால் சில நிமிடங்கள் ஆக ஆக அவனுடைய நாடி கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சது. குக்கரை ரொம்ப கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச போது சொல்கிறான், மறிக்க போகிற சூழ்நிலை அப்பா அவன் பார்த்தா கண்ணீர் வீட்டிக்கிறான். ஒரே ஒரு காரியம் சொன்னான், அதை மறக்க முடியாது வாழ்க்கையில். அப்பா லைட்டெல்லாம் போடுங்க, பகல் 12 நடு பகலுங்க, அது லைட்டெல்லாம் போடுங்க, ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்க? அப்பா என் காலில் கீழே போகுது, இருட்டுக்குள்ளே போகிறேன், ஐயோ நான் பள்ளத்தில் விழுறேன், காப்பாத்துங்க லைட்டை போடுங்கன்றான். என்ன தெரிகிறது? இதனால பகல் நடு பகலுங்க 12 மணிக்குங்க, வெளிச்சமாக தான் இருக்குது, வெளிச்சம் லைட்டு போட அவசியம் இல்லை. அவன் சொல்றான், ஐயோ நான் ஒரு இருளுக்குள்ளாய் போகிறேன், காப்பாத்துங்க லைட்டை போடுங்கிறான். அவனுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளாக, மரண இருளுக்குள்ளாக நரகத்துக்கு நேராக சென்று விட்டது. அதோ பரிதாபம். ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது இயேசு விரும்பினார். அவனை பார்த்து சொன்னார், தம்பி இதெல்லாம் விட்டுட்டு உன்னை நேசிக்கிறார், உனக்கு புது வாழ்வு தருவார் ஐயா, உன்னை உயர்த்த விரும்புகிறார் என்று சொன்ன பொழுது அவன் கேலியாக எச்சரிக்கை அசட்டை செய்த மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்ட ஒரு மனிதன். பரிதாபகரமான முடிவு. நன்றாக தெரியும், கால்கள் ஐயோ இருளுக்குள்ளாய் போகிறது, நான் விழுகிறேன், பள்ளத்தை விழுக, காப்பாத்துங்க. யார் காப்பாற்ற முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன். என்ன நிலையில் இருந்தாலும் அருமையான வாலிப சகோதரனே, அருமையான சகோதரியை யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு இருளுக்குள்ளாய் நாட்டை சென்று விடக்கூடாது. அது மரண இருள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்புறம் மரண இருள் தேசத்தில் குடியிருக்கும் மேல அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. இப்படி பிரகாசித்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? இந்த வெளிச்சத்தை நான் சொல்லல, இது நமக்கு தேவைதான். ஆனா மரண இருளின் தேசம், நீங்கள் நான் வாழும் தேசம் எந்த இந்தியா தேசம், உலகம், இந்த எல்லா தேசங்களிலும் இந்த இருள் இருக்கா இல்லையா? மரண இருள், எந்த நேரத்தில் மரணம் நேரத்தில் தெரியாது இல்லையா? வியாதியோ விபத்தோ கஷ்டமோ பிரச்சனையோ. நான் நேற்று பார்த்தேன், போகும்போதெல்லாம் அப்படி பார்ப்பேன், இந்த நோட்டீஸை ஒட்டியிருப்பேன், மரண அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி. அப்படி பார்த்தா 40 வயசு இருக்கும், 25 வயசு இருக்கும், இவங்கெல்லாம் மறித்து இருக்கிறது பார்த்தது அகால மரணமோ வியாதி என்னன்னு தெரியல. நான் கண்ணீர், ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ யாரா இருந்தாலும் என்ன அர்த்தம்?
அந்த கண்ணீர் அஞ்சலி என்று சொல்லும் பொழுது, இப்போ இயேசு கிறிஸ்து அறியாம பாவமன்னிப்பு பெறாமல் இருந்தா அவருடைய வாழ்க்கை வந்து இருளுக்குள்ளாக தானே சென்று விட்டு இருக்கும். ஐயோ, நான் இயேசு பற்றி சொல்லலையே, யார் பத்த பிள்ளையோ என்று சொல்லி நினைத்து அப்படி நான் ஜெபிப்பது உண்டு. 50 வயசு நேர்ந்த அந்த மனிதனை பார்த்தேன். அவன் வந்து நல்லா பழகுனவன் கூட நல்லா தெரியும். ஒரு வேலையும் இல்லை, ஏதோ பிரச்சனை இருந்தாலும் நான் மறித்ததை பார்த்ததும் கண்ணீர் விட்டேன். அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபித்தேன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது நித்தியத்துக்கு நேராக போகிறது. அதுதான் ஒரு முடியும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் இருளுக்கு போகணுமா வெளிச்சத்துக்கு போகணுமா? இந்த உலகத்தில் இருக்கும்போது வெளிச்சம் நடந்தீங்கன்னா மறிக்கும் போது வெளிச்சத்துக்குள்ள போயிடுவீங்க. இப்போ இருட்டுக்குள்ளேயே இருந்தால் என்ன ஆகிடும்? மறிக்கும் போது இருளுக்குள்ள போயிடும். இப்போ ஒரே ஒரு காரியம், 3 காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு மனிதன் மரணத்துக்கு இருள் இருக்கிறானா வெளிச்சத்தில் இருக்கிறானா, அது எப்படி கண்டுகொள்வதுன்னு சொன்னால், முதலாவது அவன் வாழ்க்கையில் பயம் இருந்தால் இருள், பாவம் இருந்தால் அவன் வாழ்க்கை இருள். அப்புறம் இடர்னா நான் சொன்னேன் இல்லையா, நீதிமான பாதை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். துர்மார்க்கனை பாதையோ கார் இருளை போர் இருக்கும். அவரை இடறுவது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். சத்துரு என்ன பண்றான்னா, பல இடர்களை தவறான ஆலோசனை கொண்டு வந்து கொடுத்துருவான். இது சரியானதானா, கடவுளுடைய ஆலோசனையா, நல்லா இருக்குமான்னு தெரியாது. அப்ப இடறி விழுவது, சமுதாயத்தில் நிறைய பேர் இடறி விழுவதை பார்த்துருக்கீங்களா? அதாவது தவறி விழுவது வேற, பலவீனத்தினால தவறி விழுவது தான். சமுதாயத்தில் வாழ்க்கையில சீர்கெட்டு போகிற வாலிப பிள்ளைகள், ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல, அது இன்பமா இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பம், சிற்றின்பம், அது ஒரு தவறு பாவமா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், அல்லது குடி பழக்கமா இருக்கலாம். அதெல்லாம் வந்து இடறி விழுந்து விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவளுடைய நீதி பாதையில் நடக்க முடியல. கர்த்தருடைய பாதையில் நடந்தாக்கா வெளிச்சத்தில் நடப்பீர்கள். இன்னொரு காரியம், ஒரு மனிதன் இருள இருக்கிறானா வெளிச்சத்தில் இருக்கிறானான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு கனி வெளிப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பரவிசுவாசம், இதெல்லாம் ஆவியின் கனி. ஆனா அதுக்கு மாறாக இருள இருந்தா, அது போட்டிருக்க பாருங்க ஒரு லிஸ்ட், அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதை மட்டும் வாசித்து முடிச்சிட போகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, கலாத்தியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுது: கோபம், வைராக்கியம், சண்டை, பிரிவினைகள், கொலைகள், வெறிகள். 19 பேர் லிஸ்ட் போட்டிருக்காரு, நீங்கள் எடுத்து படிக்கணும். ஏன் இந்த வசனம், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளனா, இந்த சத்திய வார்த்தை இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக எங்கே இருக்கிறீங்க, வாழ்க்கை எங்கே முடிவு போகுது, நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்களா இல்லை இடறி இருக்கிறீங்களான்னு அறிந்து கொள்வதற்கு இதுதான் வந்து அடையாளம் காட்டும். எது? இந்த சத்திய வேதாகமம். அல்லேலூயா. இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இருட்டில் இருக்க நீங்கள் தானே வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்கு நடத்த ஆரம்பிக்கிறோம். எப்படி ஒரு கிழக்கு தோன்ற நட்சத்திரம் அந்த ஞான சாஸ்திரிகளை எங்கேயோ இருந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சுல்ல, எங்கள் இடத்துல பிள்ளை இந்த ஸ்தலம் வரைக்கும் வந்து நின்று விட்டது. இந்த வேத வசனம் வந்து என்ன செய்யும்? வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வசனம். எந்த வசனம்? என் கையில் இருக்க வச்சிருக்கேன் பாருங்க, இந்த பைபிள். ஒரு மனிதனுக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அதுதான் இப்படி போகணும்னு நினைக்கிறேன். இருட்டில் போறீங்கன்னாக்க, ஒரு வேட்டைக்கு போறான்னு சொன்னா 8 லாம்ப் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க வேட்டைக்கு போகும்போது காட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை வச்சு தான் என்ன செய்யணும், வச்சு குறி வச்சு அடிக்கணும். அப்போ ஒரு இருள் நடக்கும்போது டார்ச் இல்லாமல் போகக்கூடாது. ஆனால் நடுப்பகலில் போய் டார்ச் வச்சுருந்தான்னா என்ன செய்யணும்? பைத்தியக்காரன் அவனுக்கு. நடு பகலில் டார்ச் அடிச்சு ஒரு படம் வச்சுங்க, என்னடா பைத்தியமாக பிடிச்சிக்கு இருக்கு அப்படி கேட்பாங்களா இல்லையா? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்திருக்கு இயேசு கிறிஸ்து. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஒருவன் என் பின்பற்றி வந்தால் அவன் இருளில் நடாமல் ஜீவை அடைந்திருப்பான். இப்போ நீங்கள் இருளில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று செய்யுங்க. எப்படி நான் வெளிச்சம் அடைவதுன்னு சொன்னால், இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். வசனம் எது? கால்களுக்கு தீபம், பாதைக்கு கரையான வாழ்க்கையில் என்ன வியாபாரம் செய்யணும், எங்கே போகணும், எங்கே வீடு கட்டணும், எல்லாம் கரெக்டாக இந்த வார்த்தை அவங்களை நடத்துவார். அல்லேலூயா. எதையும் இழந்து போக மாட்டீர்கள். இந்த வசனம் தான் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ இருட்டில் இருக்கிறேன்னு ஒரு நினச்சிங்கன்னா, அது உங்களுக்கு மனசாட்சியை சொல்லணும். இருட்டுக்கு வெளிச்சம் தெரிவிக்கிறீங்களா? இந்த டியூப் லைட்டு, ஃபோக்கஸ் லைட் வெளிச்சம் நீங்கள் இருக்கிறீங்க, சந்தேகமே கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நில கனிகள் உடைய மனது சொல்லுகிறது எப்படி இருக்கிறாய்ன்னு சொல்லி. ஆனால் இயேசு சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், ஒரு பின்பற்றி வந்தால் இருளில் நடக்காம என்ன அடைந்திருப்பான்? ஜீவ வழி. இது என்ன வழி? ஜீவ வழி. உலகத்தில் வந்திருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. நான் முடிச்சிடறேன்.
இதுவரை நீங்கள் காத்து காத்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் பொறுமையாக. உங்களை எல்லாம் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். பெரியவர்கள் தான் சிறிய இருந்தாலும் முன்னில் இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த ஊர் மக்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தேகமே கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே என்ன காரணம்? எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுனால தாரு. சாபம் போட வந்தாரு, மீட்க முடியாது வந்திருக்கிறார், தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக